புனிதமான பரிசா? அதான் புனிதமான பரிசு. அங்கிட்டு போனோமா ஏன்டா நான் இங்கே நிற்கிறேனே. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இப்போது எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்ஷத் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கடல் இருக்குது. அந்த கடலுக்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க, நானும் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ஒரு 2 உடுப்பு எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த சின்ன கடல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலங்கின மாதிரி சேறு தன்மை இருக்குது. அதனால் வேணாம், நம்ம வந்து உங்களை நான் பெருங்கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பெருங்கடலுக்கு வந்தாச்சு. இந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காற்றாலை இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி ஓடுதுன்னு. நீங்கள் நினைக்க வேணாம் இந்த தண்ணி வந்து பக்கத்தில் வந்து ஆறு எதுவும் இருக்கோ தெரியலை, அதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இது ஆற்று தண்ணியெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து இறால் ஃபார்ம் இருக்குது. அங்கே இருக்கிற கழிவு நீர்களை வந்து இங்கே அனுப்பிட்டுருக்காங்க. கீழே போடுங்க, அரிக்க போகுது கையில். பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. மழை பெஞ்சு வெள்ளை மழை வந்துச்சு தானே அந்த நீராக்குன்னு நினச்சேன். ஆனால் பிறகு தான் தெரிஞ்சிச்சு வெள்ளை நீர் இல்லை, கழிவு நீருன்னு சொல்லி. நிறைய இதை நான் பார்க்குறப்போ வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்குது, ஒருவேளை ஜெல்லி ஃபிஷ்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்க சொன்னால் ஜெல்லி ஃபிஷ் கிடையாது, இது வந்து இறால் முட்டை. பாருங்கள் நிறைய இருக்குது. இது கலங்கி வருது தண்ணி, என்ன கலங்கி வருது தண்ணி இங்கே மண். என்ன என்ன கலங்க. சரி நீங்களும் வாங்க சொல்கிறேன். தம் பிள்ளைகளை பற்றி தான் நம்ம வந்து யோசிப்போம். ரொம்ப ஆழத்துக்கு போகாதீங்க, ஒரு அளவான ஒரு இடத்துல வந்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்னன்னா அக்ஷத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன கடலுக்குள்ளே இறங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பிள்ளைகளை கண்டிப்போம் இல்லையா, அதே மாதிரி அக்ஷத் வந்து என்ன கண்டிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் கடலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க, உங்களுக்கு வந்து சிப்பி தானே வேணும், நான் பொறக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டு அவங்க கடலுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னால் நான் கடலுக்குள்ளே வந்து தாண்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கடலுக்குள்ளே இறங்கவே விடலை. பாருங்க என்ன ஒரு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க பாரு அவளும் கருப்பு. நான் எடுத்துறேன். அதுக்குள்ள நத்தை எங்க பாரு. நத்தை. இதான் நீங்க கருப்பு. இவ்வளோ சிப்பா நாங்கள் வெளில ஊட்டிக்கணும். வாங்க. அது அங்கே ஊத்த தண்ணி இல்லை, அங்கே சரியான கலங்கள் அடி. நான் பார்க்குறேனே. புனிதமான பரிசா? அதான் புனிதமான பரிசு. அங்கிட்டு போனோமா ஏன்டா நான் இங்கே நிற்கிறேனே. பாசக்கார பொடியம்மா. சொல்றேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கடலில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து சூரியன் மறையிற நேரம் ஆச்சு. பாருங்கள் சூரியன் மறையிற நேரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே வந்து நம்மளும் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.